ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சிட்டு சீரியல்ல இருந்து ராதிகா மாம் விலகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ண போகிறது யாருங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சன் டிவியில் தாங்க ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறமா தான் விஜய் டிவி, கலர்ஸ் தமிழ், ஜி தமிழில் மற்ற சேனல்ஸ்லலாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சன் டிவிலையுமே வந்து 1999 டெலிகாஸ்ட் ஆன சீரியல் தான் சித்தி சீரியல். அண்ட் இந்த சீரியல் மூலமாக ராதிகா மேம் வந்து சின்ன திரையில் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாங்க. சொல்லப்போனால் 1999, 2000 இந்த மாதிரியான இயரில் வந்து எல்லார் வீட்லேயுமே நைட் 9:30 அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கண்ணின் மணி சாங், அந்த சித்தி சீரியலோட டைட்டில் சாங் வந்து ஓடுனே சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியலாக அமைஞ்சிருச்சு சித்தி சீரியல். இன்னொன்று ராதிகா மேம்காகவும் பார்த்தாங்க. ப்ளஸ் அந்த சீரியல் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக போகிறதாலே வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சீரியல் வந்து கிட்டத்தட்ட 400 எபிசோட் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரியல்னே சொல்லலாங்க. அப்புறமா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சீரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதே சீரியலை பார்ட் 2 வந்து ராதிகா மேம் எடுத்தாங்க. சேம் இதுலேயுமே வந்து சாரதா கேரக்டரில் வந்து இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சித்தி 1ல் இருந்த வரவேற்பை விட இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதுக்குமே வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. இன்னொன்று வந்து கவின் வெண்பாக்காகவுமே வந்து இந்த சீரியலை விரும்பி பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அண்ட் இப்போது என்னென்னா, திடீர்னு ராதிகா மேம் இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக தான் வந்து லாஸ்ட் டே ஷூட் டைமில் வந்து இவங்க நிறைய பார்ட்டிலாம் வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க விலகிட்டாங்க. ஸோ இவங்களோட பிளேஸை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், முக்கியமாக வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் சொல்கிறாங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் தான் வந்து நம்ம ராதிகா மேம்க்கு ஈக்குவலாக அந்த ஒரு போல்டான கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஒருத்தவங்கன்னா கண்டிப்பாக அது ரம்யா கிருஷ்ணனாக தான் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க தான் 95% நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இப்போ இதுக்கு இடையில வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, தேவயானி இல்லை அப்படின்னா மீனா, இவங்க 2 பேருக்குமே வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இருந்தாலும் சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கவின், வெண்பா இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் வந்து தேவயானி நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா மீனா நடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னுமே வந்து இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சித்தி டூ டீமில் இருந்து. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ராதிகா மேம் ரோலை ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக ரம்யா கிருஷ்ணன் மேம் இருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ.